இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேளானந்தல் கிராமம் அந்த பகுதியிலே தான் இருக்கிறோம். இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. அந்த பயிர் இருந்த தடமே தெரியாத அளவிற்கு இந்த பயிர்கள் எல்லாம் அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. துறிஞ்சலாறு என்று சொல்லக்கூடிய அந்த கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ஓடக்கூடிய அந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் தற்போது பார்க்கக்கூடிய இந்த இடம் கூட இந்த நெற்பயிர் இடப்பட்டிருந்த இடம்தான். ஆனால் ஏதோ ஏரியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளம் போல இருக்கிறது பாருங்கள். சாலை அரித்து கொண்டு சாலையிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இந்த நெற்பயிர்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு போயிருக்கிறது. சாலைக்கு தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த துறிஞ்சலாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் தான் இவ்வளவு பெரிய சேதத்திற்கு காரணமாகி இருக்கிறது. இந்த பகுதியிலே நெல், கம்பு, சோளம், தக்காளி, மல்லிகைப்பூ, அதே போல முல்லைப்பூ உள்ளிட்ட பல்வேறு விதமான விவசாயங்களை செய்து வருகிறார்கள். அவர்கள் செய்து வந்த இந்த விவசாயம் என்பது தற்போது அடியோடு நாசமாகி இருப்பதாக வேதனையிலே கதறி துடிக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள். காரணம், மழை வெள்ளம் என்று சொன்னால் நெற்பயிர்கள் அல்லது மற்ற சில பயிர்களும் கூட வெள்ளத்திலே சிக்கிக் கொள்வதும் அது அந்த நெற்கதிர்கள் எல்லாம் கீழே படுத்துக் கொள்வதும் வழக்கமான ஒன்று. 1 ஏக்கர் பயிரிடுகிறோம் என்று சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் அல்லது 1/2 ஏக்கர் படுத்துக்கொள்ளும். போட்ட முதலாவது கிடைக்கும், அதாவது விதை நெல் போட்டால் அந்த விதை நெல்லாவது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் என்பது அடியோடு, அதாவது வேரோடி மண்ணோடு அடித்துக் கொண்டு சென்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் பெரிதும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் கருப்பையா காண்பிக்கிறார். நீங்கள் பார்ப்பது வெறும் சாதாரண நிலம் அல்ல, இது வந்து பயிரிடப்பட்ட நிலம். பயிரிடப்படாத நிலம் எப்படி இருக்குமோ அது போன்றது ஒரு காட்சியைத்தான் இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் விவசாயிகள் இதிலே உளுந்து பயிரிட்டிருக்கிறார்கள், தக்காளி பயிரிட்டிருக்கிறார்கள், வேர்க்கடலை பயிரிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பயிர்கள் எல்லாம் வேரோடு அடித்துக் கொண்டு போயிருக்கிறது. தூரத்தில் தெரியக்கூடிய அதுதான் துறிஞ்சலாறு. இந்த துறிஞ்சலாற்றிலிருந்துதான் இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் மேலே பொங்கி வந்து சாலையினுடைய இருபுறமும் பிறண்டு ஓடி இருக்கின்றது. அப்படி பிறண்டோடிய காரணத்தினால் இங்கே பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள், கரும்பு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த சில தென்னை மரங்கள் கூட வேரோடு பெயர்ந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மின்கம்பங்களும் ஆங்காங்கே சாய்ந்து போய் கிடக்கின்றது. மின்கம்பங்கள் சாய்ந்து கிடப்பதனாலே 2 நாட்களாக இந்த பகுதியிலே மின்சாரம் இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்திலே வந்து மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் இருக்கிறார்கள், அவரிடம் பேசலாம். இந்த பகுதியிலே மட்டும் ஏறத்தாழ சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கருமை நட்டவன் கடன்காரனாகிவிட்டான், நெல்லை நட்டவன் நாசமாகி போய்விட்டான், பருத்தி நட்டவன் விருத்தியடையவில்லை, தக்காளி நட்டவன் குப்புற விழுந்து கிடக்கின்றான். ஏறத்தாழ திருவண்ணாமலை மாவட்டத்திலே மட்டும் 50,000 ஏக்கர் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நெல், கரும்பு, வாழை, மணிலா, தக்காளி, கத்திரி போன்ற தோட்டக்கலை பயிர்கள், பெரும்பயிர்கள் எல்லாமே நாசமாகி இருக்கின்றன. விவசாயிகளும் கண்ணீர் வடிக்கின்றோம், பொதுமக்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொண்டாட்டி தாலியை வித்து விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகின்றது? காத்திருக்கின்றோம். இவர்களுக்கு ஏற்கனவே பயிரிட்ட அந்த பயிர் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி நிலத்தை சீர்படுத்த வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. நிலத்தை பாருங்கள், சமதளமாகவே இல்லை, மேடும் பள்ளமாக இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடித்துக்கொண்டு சாலையை தாண்டி அடுத்த கழனியிலே சென்று மண்கள்லாம் குவிந்திருக்கின்றது. அவர்களுக்கு மண்ணை அப்புறப்படுத்த வேண்டும். இவர்கள் மீண்டும் நிலத்தை உழுது சமதளப்படுத்த வேண்டும். இப்படி பல்வேறு சிக்கல்களில் விவசாயிகள் மாட்டி தவிக்கிறார்கள். அரசிடமிருந்து உரிய இழப்பீடு வேண்டும். முறையான கணக்கீடு செய்து நாங்கள் எத்தனை ஏக்கரில் தக்காளி, சோளம், மக்காச்சோளம், அதே போல நெற்பயிர், கரும்பு, வாழை உள்ளிட்டவை பயிரிட்டோம் என்பதை முறையான கணக்கீடு செய்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும், நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.